guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அது போக இன்னைக்கு நான் உங்களுக்காக நம்ம கற்பனைக்கு எட்டாத மாதிரியான ஒரு வெறித்தனமான படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். பொதுவா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? என்னடா இந்த பெரிய யூனிவர்ஸா இருக்குது, இதுல நம்மளை தவிர வேற ஏதாவது பிளானட் இருக்குமா, வேற ஏதாவது மனிதர்கள் இருப்பாங்களா, ஏலியன்ஸ் இருக்குமா அப்படின்னு நம்ம நிறைய வாட்டி நினைச்சு பார்த்திருப்போம் இல்லையா? சோ இந்த கேள்வி மனசனா இருக்கிற எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் கண்டிப்பா வந்திருக்கும். அது போக நம்மளுடைய ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இந்த ஏரியா 51, அதுக்கப்புறம் நாங்க இந்த மாதிரி பறக்கும் தட்டுகளை பார்த்தோம், கவர்மெண்ட்ஸ் வச்சிருக்கிற சீக்ரெட், அப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா யூடியூப்ல கூட நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா? ஆனா இது எல்லாமே உண்மையா இருந்தா எப்படி இருக்கும்? சோ அந்த கான்செப்ட பேஸ் பண்ணி தான் இப்போ ரீசெண்டா ஒரு படம் எடுத்திருக்காங்க. அதோட பேரு தான் டிஸ்க்ளோசர் டே. அதோட ஓப்பனிங் சீன்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபைட்டிங் ஸ்டேடியத்தை தான் காமிக்கிறாங்க. அங்க இருந்து ஒரு பயங்கரமான ஃபைட் நடந்துட்டு இருக்கு. ரெண்டு பாக்ஸரும் அப்படியே உயிரை கொடுத்து சண்டை போட்டுட்டு இருக்க. ஆனா அந்த ஃபைட்டை ஆடியன்ஸா டேனன் ஒரு பையன் உட்காந்து பாத்துட்டு இருக்கான் இல்லையா? ஆனா அவனுடைய கவனம் ஃபுல்லா ஃபைட் மேல இல்ல, ஏதோ ரொம்ப பயத்துல மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஏன்னா ஓடக்ஸ்ன்ற மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனில இருந்து ரொம்பவே சீக்கிரட்டான டேட்டாவை திருடிட்டு இவன் எஸ்கேப் ஆயிருக்கிறான் போல. அடுத்தனுடைய ஓடக்ஸோடைய ஆளுங்க இந்த டேனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனை கன் பாயிண்ட்ல வச்சு, இங்க பாரு, உன்னுடைய கேர்ள் ஃபிரெண்டான அந்த பொண்ணு இருக்கா இல்லையா ஜேன், அவளுடைய உயிரை காப்பாத்தணும்னா நாங்க சொல்றதை மட்டும் செய் அப்படின்னு அவனை மிரட்ட. அவனுக்கு வர வழி கிடையாது. அவனுடைய பேக்கை வாங்கி செக் பண்றாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஓடக்ஸ் கம்பெனியோட நிறைய சீக்ரெட் டேட்டா டிரைவ்ஸ் இருக்கும். அதே நேரத்துல அந்த ஓடக்ஸ் கம்பெனியோட ஓனர் அங்க வரான். அவனுடைய பேர் நோவா. சோ டேன் மேல செம கோத்துல இருக்கான், ஏன்னா ஆட்டையை போட்டுட்டு வந்துட்டான் இல்லையா? சோ அதுக்கப்புறம் ஜேனியும் டேன் முன்னாடி கொண்டு ரெண்டு பேரும் ஹாஸ்டேஜா பிடிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நோவா, அதான் அந்த ஓனர் வில்லன் பைபிள் சமயம் என்ன பண்றான்னா பேங்க்ல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பாக்ஸ் ஓபன் பண்றான். ஆனா அதை ஓபன் பண்ணா உள்ள எதுவுமே இல்ல, காலியா இருக்குது. சோ அடுத்த நோடியே டேன் அதனுடைய கையில இருந்து ஒரு ஏலியன் டெக்னாலஜி டிவைஸ வெளியில எடுத்து காமிக்கிறான். சோ அந்த டிவைஸ பார்த்ததுமே நோவாவுடைய முகமே மாறிடுது. ஏன்னா இந்த டிவைஸ் ரொம்பவே முக்கியமான டிவைஸ் போல. அதுவும் இப்போ டேன் கையில இருக்கு இல்லையா? அவன் கையில இருக்கிற வரைக்குமே அவனை எதுவுமே பண்ண முடியாது போல. சோ இதை பார்த்த அந்த நோவா, அந்த டிவைஸ் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு டேன் கிட்ட கேட்க, ஆனா டேன் கொடுப்பானா என்ன? சோ அது கொடுக்க மாட்டான் இல்லையா? உடனே அவனுடைய பேக்ல இருந்து எல்லா டேட்டா டிரைவ்ஸையும் எடுத்துக்கிட்டு, எனக்கு உன்னை பார்த்து எந்த ஒரு பயமுமே கிடையாது அப்படின்னு அந்த நோவாவை பார்த்தே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் டேனும் பாத்தீங்கன்னா ஜேன் அங்க இருந்து தப்பிச்சு கார்ல கிளம்பிட்டாங்க. சோ கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஜேனுக்கு ஒரு சந்தேகம் வருது. நீ வேலை பார்த்த கம்பெனிக்கு நீ ட்ரோமா பண்ற, ஏன் இந்த மாதிரி பண்ற, ஏன் அந்த சீக்ரெட் ஃபைல்ஸ் எல்லாம் திருடிட்டு வந்துட்ட அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா டேன் சரியான நேரம் ஆகும்போது எல்லா உண்மையுமே நானே உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலியன் டிவைஸை மறுபடியும் அந்த பாக்ஸ்குள்ள பத்திரமா வச்சுட்டான். அதுக்கப்புறம் டேன் ஹூகோன்ற மாதிரி ஒருத்தனுக்கு கால் பண்றான். சோ அந்த ஹூகோ கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு அந்த நோவா கிட்ட மாட்டிக்கிட்டான் இல்லையா? அதுவும் மாட்டிக்கிட்டு நான் எப்படியோ தப்பிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்ல, அந்த கேட்ட ஹூகோவும், நீங்க ரெண்டு பேரும் இப்ப வெளியில சுத்தாதீங்க, நான் சொல்ற ஒரு சேஃபான பிளேஸ்ல போய் ஒழிக்கோங்க, நம்ம சீக்கிரமா அங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு. அதை கேட்ட டேனுக்கும் கொஞ்சம் கோவம் வந்துடுது. ஏன்னா அந்த ஹூகோ சொன்னதுனாலதான் டேன் அந்த வோர்டெக்ஸ் கம்பெனில இருந்து எல்லா சீக்ரெட் ஃபைல்ஸையும் திருடிட்டு இருப்பான் போல. அது மட்டும் இல்ல, ஒரு காலத்துல அந்த கூகோன்னு சொன்ன இல்லையா, அவனும் அந்த வோர்டெக்ஸ் கம்பெனில தான் வேலை பார்த்து இருந்திருக்கான். அதனால அந்த நோவான்றவன், அதான் அந்த ஓனர் எவ்வளவு டேஞ்சரஸ்ன்றது அவனுக்கும் நல்லாவே தெரியும். அதனால எந்த காரணத்துக்காகவும் நான் கிட்ட மட்டும் மாட்டிக்காத அப்படின்னு டேனை மட்டும் எச்சரிச்ச அந்த கூகோ அவங்களை காப்பாத்த அவனுடைய ஆளுங்களை அனுப்புறன்ற மாதிரி சொல்லிட்டேன். இன்னொரு பக்கம் நோவா காமிச்சா, அவன் நேரம் அவனுடைய அந்த வோர்டெக்ஸ் கம்பெனிக்கு வந்திருக்கான். அங்க இருக்கிற எல்லாருமே டேனை அப்படி வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா டேன் சாதாரண டேட்டாவை திருடல, 79 கிட்டத்தட்ட 80 வருஷங்களா சேகரிச்சு வச்சிருந்த ஒரு ரகசிய தகவல்கள் எல்லாத்தையுமே திருடிட்டு ஓடிட்டான் போல. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனில வேலை பார்த்த கொஞ்சம் பேர் இப்ப ஓடக்ஸை விட்டு வெளியேறி ஹூகோ இருக்கிற டீம்ல சேர்ந்துட்டாங்க. அதான் அந்த டேனன்றவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி பேசி இருந்திருப்பான் இல்லையா? அவனோட டீம்ல சேர்ந்துட்டாங்கன்றது இந்த நோவாவுக்கு தெரிய வருது. அப்படின்னா அந்த மூல ஆபரேஷனுக்கு பின்னாடி கூகோ தான் இருக்கானா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட உடனே நோவாவுக்கு இன்னுமே டென்ஷன் ஆயிடுது. ஏன்னா ஒரு காலத்துல இந்த கூகோன்றவன் நோவாவோட ரொம்ப நம்பிக்கையானவனா இருந்தான். அதே சமயத்துல இந்த சரி இந்த டேனையும் ஜேனையும் காமிக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. அங்க இருக்கிற நன் உங்களை வரவேற்க. சோ இந்த ஜேனை பார்த்து அந்த நன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நன் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான உதவி எல்லாம் செய்ய. அப்பதான் அந்த டேனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த ஜேன் இருக்கா இல்லையா, அவ இதுக்கு முன்னாடி இந்த சர்ச்சில் நன்னா இருந்திருக்கிறா போல. ஆனா அதுக்கப்புறம் அவளை நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைச்சு 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வாழ்க்கையை விட்டு வெளியில வந்திருக்கிறான். சோ இப்படி இருக்க நைட் ஆகுது. ரெண்டு பேரும் அப்படியே ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த டேன் மட்டும் இதையோ பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறான். இதை கவனிச்ச இந்த கேர்ள் ஃப்ரெண்டும், நான் சர்ச்சை விட்டு வெளியில வந்ததோட காரணத்தை நான் சொல்லிட்டேன், இப்போ உன்னோட ரகசியம் என்ன நீ சொல்லு அப்படின்னு டேன் கிட்ட கேட்கும் போது அதுக்கு டேன் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அதை இப்ப நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது நான் மறைச்சு வச்சிருக்க
இருக்கிற உண்மை வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது இந்த உலகத்துல இருக்கிற எந்த மனிதனுக்காவது தெரிய வந்தாலுமே இந்த உலகத்தை அவங்க பார்க்கிற பார்வையே மாறிடும். அது மட்டும் இல்லாம இந்த உண்மை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீ கூட என்ன விட்டு போனாலும் போயிடலாம் அப்படின்னு சொல்ல, சோ இதெல்லாம் கேட்ட இவ வந்து ஒண்ணுமே புரியாம ஏன் எப்படி பேசுறான்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கேன்காஸ் சிட்டின்ற மாதிரி ஒரு சின்ன டவுன்ல நம்ம ஹீரோயின் வந்து ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். அவங்க இந்த ஆன்லைன் வந்து நியூஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. சோ இப்படி இருக்கச்சுல இன்னைக்கு வந்து நம்ம ஹீரோயின் வீட்டுல இருக்கும்போது டிவில நம்ம ஹீரோ நியூஸ் படிக்கிறத பார்த்துட்டு அவளுடைய ஹஸ்பண்ட் ஆனா அந்த பிராட் வந்து ரொம்பவே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். அதை பார்த்து ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் வைக்க வந்துடும். ஏன்னா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து ஹீரோயினோட அழகை மட்டும் இல்ல அவங்க நியூஸ் ரீட் பண்ற ஸ்டைலையும் ரொம்பவே ரசிப்பான். அந்த நேரத்துல ஹீரோயின் வந்து ரஷ்யாவுக்கும் கொரியாவுக்கும் நடக்கிற பிரச்சனையினால வேர்ல்டு வார் 3 வந்து எப்ப வேணாலுமே ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி நியூஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட பிராடுக்கு வந்து அந்த நியூஸை பார்த்து கொஞ்சம் பயம் கொடுத்துரும். இருந்தாலும் அதை பத்தி பெருசா கண்டுக்காம அடுத்தது இந்த சின்ன டவுனை விட்டுட்டு நம்ம பெரிய சிட்டிக்கு வந்து ஷிஃப்ட் ஆகணும்ன்ற மாதிரி அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல திடீர்னு ஒரு பறவை வந்து அவங்களோட வீட்டுக்குள்ள வந்து டேபிள் மேல வந்து உட்காருது. ஆனா அந்த பறவை சாதாரணமா உட்கார்ல, நேரா நம்ம ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த பறவையோடைய பார்வையை பார்த்த உடனேயே ஹீரோயின் அப்படியே ஹிப்னோடைஸ் ஆன மாதிரி அமைதியா நின்னுட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பறவை பறந்து போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் பழைய நிலைமைக்கு திரும்புறாங்க. சோ ஏன் இப்படி நடந்துச்சுன்றது தெரியல. இப்படி இருக்கச்சுல அடுத்தது அந்த பிராட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோயின் ரஷ்யன் லாங்குவேஜ்ல பேச ஆரம்பிக்கிறான். சோ அதை பார்த்து அந்த பிராடுக்கு வந்து பயங்கர சாக்க எடுத்து, ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு ரஷ்யன் லாங்குவேஜே தெரியாது. இன்னும் சொல்ல போனா நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, நான் எப்படி ரஷ்யன் பேசினேன் அப்படின்னு புரியாம குழப்பமா பார்த்துட்டு இருக்கேன். அதுக்குள்ள ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சோ வேகமா கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் ஆபீசர் ஹீரோயினோட காரை நிப்பாட்டான். அப்படி நிப்பாட்டிட்டு நம்ம ஹீரோனை வெளியில வர சொல்ல, சோ ஹீரோயின் திடீர்னு அந்த ஆபீசரோட மனசுல என்ன ஓடுதுன்ற மாதிரி படிக்கிறாங்க. அதாவது அவளுக்கே ஃபீல் ஆகுது, உங்க டிவோர்ஸ்க்கு நீங்க காரணம் கிடையாது, ஆனா இனிமே உங்களுடைய வைஃபை நீங்க உண்மைக்குமே காதலிக்கிறீங்க, அதுதான் முக்கியம் அப்படின்னதும் அதை கேட்ட அந்த ஆபீசருக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி நம்ம மனசுல இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அதிர்ச்சியில பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அவளோட ஐடியா வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஆபீஸ் வந்ததும் மத்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அமெரிக்கா வேர்ல்டு வார் 3க்காக எப்படி ப்ரிப்பேர் ஆகுதுன்ற மாதிரியான நியூஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் வந்து லேட்டா இருந்தாலுமே அவங்களுடைய லைவ் ஷோ ஆரம்பிக்கிற நேரம் வந்துடுச்சு. அதனால எதுவுமே யோசிக்காம கேமரா முன்னாடி போய் வழக்கம் போல அந்த வெதர் நியூஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா திடீர்னு ஹீரோனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க அப்படியே கண்ட்ரோல்ல வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பல்லையே வேகமா கடிச்சிட்டு யாருக்குமே புரியாத மாதிரி ஏலியன் பாஷை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது போக அந்த லைவ் ப்ரோகத்தை உலகம் முழுக்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்துட்டு இருந்தாலுமே ஹீரோன் வந்து என்ன சொல்றாங்கன்றது ஒருத்தருக்கு கூட புரியல. சோ இப்படி நம்ம ஹீரோன் அந்த வித்தியாசமான மெசேஜை சொல்லி முடிச்சு அடுத்த செகண்டே அப்படியே மயங்கி வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் அடுத்த நாள் காலையில அந்த டான் இருக்கான் இல்லையா, அவன் அந்த கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட நீ சர்ச்சிலே இரு, இங்கதான் உனக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அந்த கேர்ள் ஃபிரெண்டுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாதுன்ற மாதிரி அவன் வந்து ரொம்ப பயப்படுறான். அதுக்கப்புறம் கீழே வந்து டான் வந்து கூகோட நம்பிக்கைக்கான ஒரு ஆளான சேட வந்து மீட் பண்றான். அவன் தான் டான அடுத்த சேவான பிளேஸ்க்கு வந்து கூட்டிட்டு போக போறான் போல. ஆனா இதெல்லாம் பார்த்த அந்த கேர்ள் ஃபிரெண்ட் மட்டும் நானும் அவன் கூட தான் வருவேன், அவன் கூட தான் எப்போதுமே இருப்பேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறாங்க. சோ வேற வழி இல்லாம சரி வா போலாம் அப்படின்னு சம்மதிக்க, அதே நேரத்துல அந்த ஓடர்ஸோட ஆளுங்களும் பாத்தீங்கன்னா இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அந்த சர்ச்சுக்கு வந்து வந்துட்டாங்க. ஆனா அவங்க வர்றதுக்கு முன்னாடியே டானும் அந்த கேர்ள் ஃபிரெண்டும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அதுக்குள்ள அந்த கூகோன்றவன் டானுக்காக இன்னொரு சேஃபான பிளேஸ் வந்து ரெடி பண்ணிருப்பான். அது வந்து ஒரு வீடு போல. அதே சமயத்துல இன்னொரு சைடு இந்த நோவாவை காமிச்சான். அவன் டைரக்டா அந்த எஃபிஐவையே அந்த ஓடர்ஸ் கம்பெனிக்கு வந்து வர வைக்கிறான். இப்ப எஃபிஐவும் ஓடர்ஸ் கூட சேர்ந்து இந்த டான் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இந்த டான் வந்து என்ன சீக்ரெட் ஃபைல தூக்கிட்டு போனான்னு தெரியல. அதே சமயத்துல அந்த நோவோட டீம்ல இருந்து ஒருத்தன் ஹீரோ லைவ்ல பேசிய வீடியோவை காமிக்கிறான். சோ அந்த வீடியோ வந்து உலகம் ஃபுல்லா வைரல் ஆயிட்டாலுமே அவங்க பேசின லாங்குவேஜ் மட்டும் யாருக்குமே புரியல. ஆனா நோவாக்கு மட்டும் இந்த ஒரு விஷயம் புரியுது, ஹீரோன் பேசினது ஏலியன் லாங்குவேஜ், அதுவும் ஓடர்ஸ் கிட்ட ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த அதே லாங்குவேஜ். இத பார்த்தனுவா வந்து அந்த பொண்ணு எப்படியாவது கண்டுபிடிச்சிங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ஆர்டர் பண்ண. அதே நேரத்துல இந்த சைன் நம்ம ஹீரோன் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா பயத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஃபுல் பாடி செக்அப் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. கற்பனா இந்த சைடு இந்த டானை காமிக்கிறாங்க. அவங்கள இந்த கூகோட இன்னொரு ஆள் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சீக்கிரட்டான வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறான். சோ வெளி உலகத்துல இருந்து யாராலையுமே சுலபமா கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடம். அங்க போனதுமே வீட்டை சுத்தி நிறைய அனிமல்ஸ் நின்று இந்த டானையே பார்த்துட்டு இருக்கிறத இந்த கேர்ள் ஃபிரெண்ட் வந்து கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அது ரொம்ப வித்தியாசமா தெரியுது. ஆனா அந்த டானுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இந்த அனிமல் கூட ஏதோ ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்புறமா அந்த கேர்ள் ஃபிரெண்ட் தான் அந்த அனிமல்ஸ் எல்லாம் விரட்டி விட்டுட்டு இப்போ அவது நீ முழு உண்மையுமே சொல்லு, என்ன விஷயம், ஏன் இப்படி தப்பிச்சு ஓடி வர, என்ன மறைச்சு வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறான். அப்படி கற்பனா அந்த சென் ஹீரோனை காமிச்சா ஹீரோன் கிட்ட டாக்டர் வந்து உங்களுடைய பிரெயினும் பாடியும் நார்மலா தான் இருக்குது, ஆனா உங்களுடைய அப்பாவுக்கு ஒரு நோய் இருந்துச்சு இல்லையா அப்படின்னு அதை ஞாபகப்படுத்துறாரு. ஏதோ பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்ன்ற மாதிரி ஏதோ நோய் இருந்துருக்கு போல. சோ அதை பத்தி ஞாபகப்படுத்தினதுமே இதை கேட்ட நம்ம ஹீரோனுக்கு வந்து சுத்தமா பிடிக்கும்.
பிடிக்கல, அதை பத்தி பேசவானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே நேரத்துல கிளினிக்குள்ள நிறைய ஆபீசர் வர்றதையுமே ஹீரோயின் கவனிக்கிறாங்க. சோ டாக்டர் வந்து அவங்க ஏதோ ஒரு கேஸ்க்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சாதாரணமா சொல்ல, ஆனா ஹீரோயின் அவங்களுடைய மனசை வந்து அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறா. அதாவது அவளுக்கு வந்து திடீர்னு இந்த மாதிரி சக்தி வந்திருக்கும் இல்லையா, உடனே உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக வரல, என்னதான் பிடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. சோ டாக்டர் அவங்க கிட்ட பேச போன நேரத்துல ஹீரோயின் அவளுடைய ஹஸ்பண்ட் கிட்ட இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது, உடனே தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த செகண்டே ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலோடைய பின் பக்கம் வழியா யாருக்குமே தெரியாம எஸ்கேப் ஆயிட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த டேனையும் கேர்ள் ஃபிரெண்டையும் காமிக்கிறாங்க. அவன் வந்து அவனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட அந்த சீக்ரெட் டேட்டா ஃபைல்ஸ் வந்து ஒவ்வொன்றா காட்ட ஆரம்பிக்கிறான். அப்பதான் 79 வருடங்களுக்கு முன்னாடியே பூமியில ஏலியன் இருந்ததுக்கான ஆதாரம் கிடைச்சிருக்குன்ற மாதிரி இந்த கேர்ள் ஃபிரெண்டுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இந்த ஓடெக்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, அது வந்து ஏலியனை பிடிச்சு அணைச்சு வச்சு அவங்களுடைய உடம்புல கொடூரமான எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணி அவங்களுடைய டெக்னாலஜியை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க போல. சோ இதெல்லாம் வீடியோ ரெக்கார்டிங்ல பார்த்து அந்த கேர்ள் ஃபிரெண்ட் வந்து அப்படியே ஷாக் ஆயிட்டா. அவளால அதுக்கு மேல இதை பார்க்கவே முடியல. உன்னை தான் அந்த ரெக்கார்டிங்க ஸ்டாப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இது இப்போ நடந்த விஷயம் கிடையாது, கடந்த ஒரு 79 வருடங்களா இதே மாதிரி நிறைய தடவை நடந்திருக்குது. அதனாலதான் அந்த உண்மையை உலகம் ஃபுல்லா தெரியப்படுத்தணும்னு நான் முடிவு பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் அந்த ஓடோஸ் கம்பெனில ஏலியன் டெக்னாலஜியோட 3 டிவைஸ் வச்சிருந்த இடத்த காமிக்கிறாங்க. அதுல 2 டிவைஸ் ஏற்கனவே திரும்பி போயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு டிவைஸ் மட்டும் தான் நோவா கையில இருக்கும். அடுத்த செகண்ட் அந்த நோவா அந்த டிவைஸை கையில எடுத்து ஆக்டிவேட் பண்றான். அதுக்கப்புறம் டேனோட போட்டோ பார்த்துட்டு அவனுடைய மைண்டுக்குள்ள நுழைய ட்ரை பண்ண, ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணாலுமே டேனோட மைண்டுக்குள்ள நோவாவால போகவே முடியல. அதை பார்த்த நோவாவுக்கு சமக்கம் வந்துடுது. ஏன்னா அவன்கிட்ட ஆல்ரெடி அந்த மாதிரி டிவைஸ் இருக்கு இல்லையா, அதனால என்னமோ தெரியல. அந்த நேரத்துல அவனுடைய டீம்ல இருந்த ஒருத்தன் டானால முடியலன்னா அந்த கேர்ள் ஃபிரெண்டோட மைண்டுக்குள்ள போய் அவங்க இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்னு ஐடியா கொடுக்க, அதே சமயத்துல அந்த சைடு இந்த டானோ அந்த கேர்ள் ஃபிரெண்டும் பாத்தீங்கன்னா அடுத்ததான் என்ன பண்ணலான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சோ டானுக்கு எப்படியாவது அந்த சீக்ரெட் ஃபைல்ஸை உலகம் ஃபுல்லா ரிலீஸ் பண்ணணும்ன்றது தான் ஒரே நோக்கம். ஆனா அந்த கேர்ள் ஃபிரெண்டுக்கு வந்து இந்த முடிவுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ஏன்னா அந்த உண்மை வந்து உலகம் ஃபுல்லா தெரிஞ்சிடுச்சுன்னா அதை யாராலுமே ஏத்துக்க முடியாது. நம்ம தான் இந்த யூனிவர்ஸ்ல மிகப்பெரிய இனம்ன்ற மாதிரி நம்புற மனிதர்களுக்கு நம்மளை விட பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பீசிஸ் வந்து இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டா உலகம் முழுக்க கலாரமே வெடிக்கலாம். அதுவும் வேர்ல்டு வார் 3 ஆரம்பிக்க போற நேரத்துல இது இன்னுமே பெரிய பிரச்சனையை உருவாக்கிடும் அப்படின்னு இந்த கேர்ள் ஃபிரெண்ட் சொல்றா. அதை கேட்ட அந்த டான் வந்து நான் ஆல்ரெடி சொன்னல இதை வந்து நீ புரிஞ்சிக்க மாட்டேன்ட்டு, அதான் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனாவே தனியா நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவளுடைய ஹஸ்பண்டும் கார்ல வந்து தப்பிச்சு போயிட்டு. அதே நேரத்துல ஹீரோயினுக்கு கூகோ வந்து கால் பண்றான். அவன் என்ன சொல்றானா, உன்னுடைய லைவ் பிராட்காஸ்ட் வந்து நான் பார்த்தேன், சோ நீ யாருன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல. ஆனா ஹீரோயின் அவங்ககிட்ட பேச விருப்பம் இல்லாம அப்படியே கட் பண்ண போறாங்க. ஆனா அவனை பாத்தீங்கன்னா நீ சாதாரண மனிதனே கிடையாது, மனிதர்களுக்கும் ஏலியன்களுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு முக்கியமான லிங்கே நீ தான் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே அந்த கூகோட மனசை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கூகவும் அப்படியே ஃபீல் பண்றான். உடனே கூகோ என்ன சொல்றானா, நீ இப்ப என்னுடைய மைண்ட்ல தோன்றதை ஃபாலோ பண்ணு, அப்பதான் நம்ம 2 பேரும் சந்திக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த போனை உடனே தூக்கி போட்டுடு, இல்லைன்னா அந்த ஓடஸ் கம்பெனி இருக்கு இல்லையா அது உன்னை ட்ராக் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி வான் பண்ண. சோ அதை கேட்ட ஹீரோயின் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. அந்த போனை உடனே ரோட்ல போட்டுட்டு அது மேலேயே காரை எடுத்துட்டு ஃபுல்லா உடைச்சிடுறாங்க. சோ ஹீரோயினோடைய அந்த ஆக்சனை பார்த்த அந்த ஹஸ்பண்டுக்கு இவளுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு ஒண்ணுமே புரியாம பாத்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா யாருன்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட பேசுறாங்க, அவர் சொன்னதெல்லாம் கேட்கறாங்க இல்லையா. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்ன்ற மாதிரி ஹீரோயினுக்கு வந்து தெரியாம இருக்கேன். அந்த நேரத்துல நோவா மறுபடியும் அந்த ஏலியன் டிவைஸ் ஆக்டிவேட் பண்றான். இந்த தடவை டேனோட மைண்டுக்குள்ள போக ட்ரை பண்ணாம அந்த கேர்ள் ஃபிரெண்டோட போட்டோ பார்த்து அவங்களுடைய மைண்டுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல அந்த கேர்ள் ஃபிரெண்டோட உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா வித்தியாசமா மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் அந்த கூகோ இருக்கான் இல்லையா, அவன் டானுக்கு கால் பண்ணி ஹீரோயின் வந்து லைவ்ல ஒரு விஷயம் சொன்னாங்க, அந்த மெசேஜ் நீயும் கண்டிப்பா பாக்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே டான் அந்த வீடியோ பிளே பண்ணி ஹீரோயின் பேசினா அந்த ஏலியன் லாங்குவேஜை கேட்க ஆரம்பிக்கிறான். சோ இதுல ஆச்சரியம் என்னன்னா மத்த யாருக்குமே புரியாத அந்த லாங்குவேஜ் வந்து இந்த டானுக்கு மட்டும் இங்கிலீஷ் மாதிரி புரியுது. சோ அந்த மெசேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உனக்கு புரியாத விஷயங்களை பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். சோ இதை கேட்ட கூகோ வந்து ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டான், டானால ஏலியன் லாங்குவேஜை நேரடியா புரிஞ்சுக்க முடியும்ன்றத. உடனே அந்த பொண்ணு வந்து கேஸ் சிட்டியில இருக்காங்க, நீ எப்படியாவது அவங்களை கண்டுபிடிக்கணும், அது வரைக்கும் நான் கொடுத்த சேஃப் ஹவுஸ்ல இரு, ஏன்னா ஹீரோயினோட விஷயம் ஓடஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு வான் பண்ண. அதே நேரத்துல அந்த டான் இருந்த வீட்டை சுத்தி வயல்வெளியில திடீர்னு வித்தியாசமான ஏலியன் சிம்பிள் வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதை பார்த்த டான் வந்து அப்படியே சாக்காகிறான். அந்த நேரத்துல நோவாவை காமிச்சா முழுசா அந்த கேர்ள் ஃபிரெண்டோடைய மைண்ட்குள்ள நுழைஞ்சிட்டான். அடுத்த செகண்டே இந்த கேர்ள் ஃபிரெண்டோடைய கண்ணு நோவாவுடைய கண்கள் மாதிரியே கருப்பா மாறிடுது. அப்பதான் அந்த ஜேனுக்கு வந்து நோவா கையில இருக்கிற அந்த ஏலியன் டிவைஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம்ன்றது புரிய வந்துடும். அந்த நேரத்துல அந்த கேர்ள் ஃபிரெண்ட் முன்னாடி நோவா வரான். அவன் என்ன
சொல்றான்னா உனக்கு என்ன தெரியாது, ஆனா அவனுடைய பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா இந்த டான், அவன் இந்த உலகத்தை அழிக்க போறான், அதனால மனித குலத்தை நீ காப்பாத்தணும், அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், இப்போ நீங்க எங்க இருக்கீங்கன்றதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, ஆனா அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கே அந்த இடத்தோட பேரு தெரியாது இல்லையா. ஆனா அந்த சர்ச்சில இருந்து தப்பிச்சு வரும்போது அவ வரும்போது இந்த ஏரி படகு அதை சுத்தி இருந்த இடம்லாம் பார்த்து இருந்திருப்பா போல. அவளுக்கு ஞாபகம் வர எல்லாத்தையுமே இந்த நோவா கிட்ட போட்டு கொடுத்துட்டா. அதுவே போது இந்த நோவாக்கு அவங்க ஒளிஞ்சிருந்த அந்த சேஃப் ஹவுஸோட லொகேஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டான். உடனே அவனுடைய ஆளுங்களை அங்க அனுப்பி வைக்க, அதுக்கப்புறம் மனித குலத்தை காப்பாத்தணும்னா நீ எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேர்ள் ஃப்ரெண்டோடைய பாடியவே கண்ட்ரோல் பண்ணி டான் வந்து உடனே அவன் அட்டாக் பண்ற மாதிரி கையில வந்து ஒரு கத்தி எடுத்து வச்சுக்கிறா. அதே நேரத்தில் அந்த எல்லா விஷயத்தையுமே ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் மூலமா ஃபீல் ஆகும். உடனே ஹீரோயின் வந்து இந்த டானுக்கு கால் பண்ணி அந்த வீட்டுக்கு மட்டும் போகாத, ஓடக்ஸ்க்கு உங்க சேஃப் ஹவுஸ் வந்து தெரிஞ்சிடுச்சு, உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டையும் அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டான் அப்படின்னு வாங்கி கொடுக்க. சோ ஹீரோயின் யாருனே தெரியாத அந்த டானுக்கும் அவங்க சொன்னது கிட்ட அப்படியே சாக்காகுறான். ஆனா என்னதான் இருந்தாலுமே அது அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா. சோ எதை பத்தியும் யோசிக்காம நேரா அந்த சேஃப் ஹவுஸ்க்கே கிளம்பிட்டான். அங்க போய் பார்த்தா அந்த ஓடக்ஸோட கார் ஏற்கனவே வெளியில நின்னுட்டு இருக்கும். உடனே என்ன பண்றோம்னா இந்த கேங்ல இருந்த ஒருத்தனுடைய காரை இந்த டான் வந்து திருடிட நேரா வீட்டுக்குள்ள புகுந்து அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு அதே கார்ல வேகமாக இருந்து எஸ்கேப் ஆகிட்டான். இதை பார்த்த ஓடக்ஸோட ஆளுங்களும் அட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே சேஸ் பண்ண ஆரம்பிக்க, அதே நேரத்துல இந்த நோவாவும் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு இருப்பான். அவன் மறுபடியும் கேர்ள் ஃப்ரெண்டோட உடம்ப கண்ட்ரோல் பண்ணி கையில இருந்த கத்தி எடுத்து டான் வந்து குத்த போக, ஆனா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அவளுடைய மனசை அவளை கண்ட்ரோல் பண்ணி மறுபடியும் அவனுடைய பாடியை கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துட்டா. அடுத்த செகண்ட் அந்த கத்தியை எடுத்து நோவா டிவைஸை பிடிச்சிருந்த கையிலே குத்திட. இதனால இந்த நோவா கையில வச்சிருந்த அந்த ஏலியன் டிவைஸ் வந்து கீழே விழுந்துருது. சோ உடனே இந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் நோவாவுக்கும் இருந்த கனெக்ஷன் அப்படியே கட் ஆயிட்ட. அந்த நேரத்துல ஓடக்ஸோட ஆளுங்க வந்து டானோட கார் மேல அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேற வழி இல்லாம டான் நேரா காரை காட்டுக்குள்ள ஓட்டிட்டு போறான். சோ கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் கார்ல இருந்து இறங்கி அந்த கார் அப்படியே பள்ளத்தாக்குக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அந்த ஓடக்ஸோட கேங் இதை பார்த்துட்டு கார்ல இருந்து கீழே வந்து செத்து போயிட்டாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா இந்த கேப்பை பயன்படுத்தி டானும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனை காமிச்சா ஹீரோயினா அவளுடைய ஹஸ்பண்டும் பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல கார் நிப்பாட்டுறாங்க. நம்ம ரொம்ப பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டோம், சோ இப்ப என்ன பண்ணலான்ற மாதிரி அவளுடைய ஹஸ்பண்ட் கிட்ட புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அப்படி பண்ணும்போது அந்த ஹஸ்பண்டோடைய மனசை ரீட் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போதுதான் தன்னுடைய ஹஸ்பண்ட் தன்னை வந்து ஒரு மென்டல்ல நினைச்சிட்டு இருக்கிறத புரிஞ்சுக்கிறான். சரி ஓகே, நம்ம இந்த மாதிரி பிஹேவ் பண்ண இப்படிதான் என்ன நினைப்பான், சோ அதனால நம்ம எதுவுமே மோசமா பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவளுடைய ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப பாசமா பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த ஹஸ்பண்டும் சாப்பாடு அவங்க உள்ள போறான். ஆனா அவங்க உள்ள போனதுமே நேரா FBI கால் பண்ணி அவங்க இருக்கிற லொகேஷன் வந்து மாட்டி கொடுத்துடுறான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் வெளியில வந்து பார்த்தா ஹீரோயினை காணோம். ஒரு சின்ன பையன் மட்டும் வந்து ஹீரோயின் வந்து உங்ககிட்ட ஒன்னு சொல்ல சொன்னாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன், ஆனா நீ என்ன நம்பவே இல்லைன்றது எனக்கு புரிஞ்சிடுச்சு, அதனாலதான் நான் இப்ப உன்னை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதை கேட்டு அந்த ஹஸ்பண்டும் ஷாக் ஆயிட்டான். அதே நேரத்துல இந்த டான் ஒரு ஹோட்டல்ல ஒளிஞ்சிருந்து அந்த ஹூகோ கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றான். அப்பதான் ஹூகோக்கு வந்து டானோடைய பவர் என்னன்றது கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்கும். அதாவது மத்தவங்களுக்கு ஏலியன் லாங்குவேஜ் எல்லாம் புரியாது இல்லையா, ஆனா அந்த டானுக்கு மட்டும் ஏலியன் லாங்குவேஜ் ஒரு நேராவே இங்கிலீஷ் மாதிரியும் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனாவும் புரியுது. சோ இதை கேட்ட ஹூகோ வந்து இது டானுக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம ஹீரோனுக்கும் டானுக்கும் ரெண்டு பேருக்கும் வேற வேற விதமான பவர் இருக்குன்ற மாதிரி அவனுக்கு தெரிய வருது. ஆனா அந்த பவர் எப்படி வந்துச்சு, ஏன் இவங்களுக்கு மட்டும் இதெல்லாம் புரியுது, அதாவது இவங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஸ்பெஷல் பவர் இருக்குதுன்றது இவனுக்கு சுத்தமா புரியல. அதுக்கப்புறம் அந்த டான் வந்து எங்களை எப்படியாவது பாதுகாப்பா வெளியில கூட்டிட்டு போ அப்படின்னு ஹூகோ கிட்ட ஹெல்ப் கேட்க, உடனே ஹூகோ வந்து அவனுடைய ஆளுங்களை அனுப்புறேன்ற மாதிரி சொல்றான். அதுக்குள்ள டான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பண்றான். என்னன்னா ஹோட்டலோட நேம், அட்ரஸ், லொகேஷன் அப்படின்னு எதுலாம் எழுதி இருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே அழிச்சிடுறான். ஏன்னா அந்த நோவா வந்து கேர்ள் ஃப்ரெண்டோடைய பாடியை கண்ட்ரோல் பண்ணி இவங்க இருக்கிற லொகேஷன் வந்து கண்டுபிடிச்சிடக்கூடாது இல்லையா. அப்படியே கட் பண்ண இந்த சைடு இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து குளிச்சுட்டு அப்படியே ரூம்குள்ள வராங்க. உடனே டான் வந்து ஹீரோயின் லைவ்ல பேசின விஷயத்த அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட காமிக்க, சோ அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் மத்த எல்லாரையும் போலவே அந்த ஏலியன் லாங்குவேஜ் வந்து சுத்தமா புரியாது இல்லையா. ஆனா டானுக்கு மட்டும் அந்த இங்கிலீஷ் மாதிரியும் இந்த மேத் ஈக்குவேஷன் மாதிரியும் தெளிவா புரியுது. சோ அதை வந்து பேப்பர்ல ஈக்குவேஷன் மாதிரி எழுத ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டோ மத்தல நீ கொஞ்சம் காமாக்கு அப்படின்ற மாதிரி டானா சமாதானப்படுத்த, அது மட்டும் இல்லாம நோவா வந்து எப்ப வேணாலுமே என்னுடைய பாடியை கண்ட்ரோல் பண்ணுவான், அதனால தேவைப்பட்டா என்னை கட்டி கூட வை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அன்னைக்கு நைட் ஆகுது. ரெண்டு பேரும் அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது நோவா மறுபடியும் கேர்ள் ஃப்ரெண்டோட பாடிக்குள்ள நுழைஞ்சிட்டான். அடுத்த செகண்டே அவளுடைய கண்ணை வந்து அப்படியே கருப்பாயிடும். அந்த நேரத்துல கட்டி வச்சிருந்த அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து டான் எழுதி வச்சிருந்த அந்த ஈக்குவேஷன் பேப்பரை கவனிக்கிறாங்க. ஆனா அந்த பேப்பர்ல ஈக்குவேஷன் மட்டும் கிடையாது, அவங்க தங்கி இருந்த ஹோட்டலோட பேரும் ஃபுல் அட்ரஸும் எழுதப்பட்டிருக்குது. சோ அந்த ஹோட்டல் அட்ரஸ் நோவாவுக்கு தெரிய வந்த உடனே இந்த ஹோகோ என்ன பண்றானா அவனுடைய டீம் ஃபுல்லத்துமே அங்க அனுப்புறான். அதே நேரத்துல அந்த அசிஸ்டன்ட் இருப்பான் இல்லையா, கூகோடைய அசிஸ்டன்ட், அவன் என்ன பண்றானா நம்ம டானையும் கேர்ள் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போக அங்க வந்துட்டேன். ஆனா அங்க ஏற்கனவே ஓடக்ஸோட ஆளுங்க வந்து சுத்தி இருக்கிறத பார்த்ததுமே இந்த அசிஸ்டன்ட் உடனே ஒளிஞ்சிக்கிறான். இந்த விஷயம் உள்ள இருந்த டானுக்கும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் புரிஞ்சிருது. உடனே அந்த டான் என்ன பண்றானா அந்த ஏலியன் டிவைஸ அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கையில
கொடுத்துட்டு நேரா கேஸ் சிட்டிக்கு போவாங்க வந்து நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னதும் அடுத்த செகண்டே இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஜன்னல் வழியா வெளியில தப்பிச்சிட்டாங்க. அதே நேரத்துல அந்த ஓடச்சோட ஆளுங்க ரூம்குள்ள புகுந்து இந்த டேனை வந்து கடைசியா பிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் காட்டு பாதையில யாருக்கும் தெரியாம தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க இல்லையா. அப்படியே கட் பண்ண இப்ப அடுத்த நாள் ஆகுது. நோவா வந்து டேனை பிடிச்சிட்டு கேஸ் சிட்டில இருக்கிற அந்த ஓடச் பேஸுக்கு வந்து கூட்டிட்டு வந்திருப்பான். சோ அவங்க வந்ததுமே ஏலியன் டிவைஸ் எங்க இருக்குது அதை ஃபர்ஸ்ட் சொல்லு, கூகோ அங்க இருக்கிறான் அப்படின்னு அந்த டேன் கிட்ட கேட்க, ஆனா டேன் வந்து வாயை கூட திறக்கல. அதே நேரத்துல இந்த சைடு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளுக்கு கிடைக்கப்பட்ட கொஞ்சம் பவர் யூஸ் பண்ணி அந்த பேஸ்குள்ள நுழைய வந்திருக்காங்க. கேட்ல வந்து கார்ட்ஸ் வந்து ஹீரோயினை தடுக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் வந்து அவங்களுடைய முழு பேரு, அவங்க இருக்கிற சீனியர் ஆபீசரோடைய பேரு, செக்யூரிட்டி கோட்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே சரியா சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கார்ட்ஸும் எதுவுமே சந்தேகப்படாம ஹீரோயின் வந்து உள்ள அனுப்பிடுறாங்க. சோ உள்ள வந்ததுமே ஹீரோயின் நேரம் ஆபீஸ்க்கு தான் போறாங்க. அங்க டேன் வந்து கட்டி வச்சிருக்காங்க இல்லையா. சோ அதை பார்த்து சாக்காகிறா. அது போக அந்த நோவாவுக்கும் ஹீரோயின் யாருன்றது ஏற்கனவே தெரியும் இல்லையா. ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் நோவாவோட மைண்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. அடுத்த செகண்டே நோவா முன்னாடி இறந்து போன அவனுடைய ஒய்ஃப் நிக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் தெரியுது. அதை பார்த்த நோவா அப்படியே எமோஷனலா ஆட ஆரம்பிச்சிட்டேன். சோ கார்ட்ஸ் உடனே ஹீரோயினை பிடிக்க போறாங்க. நோவா அவங்களை யாரும் தடுக்காதீங்க அப்படின்னு ஆர்டர் போட்டுறான். சோ இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே ஹீரோயின் நேரா டேன் கிட்ட போறாங்க. அடுத்த செகண்டே ரெண்டு பேருக்குமே நம்ம ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க போல அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஃபீல் வருது. அப்புறம் நான் ஹீரோயின் வந்து டேனை காப்பாத்திட்டு அப்படியே வெளியில கிளம்ப. ஆனா வழியில வந்து கார்ட்ஸ் வந்து ஒவ்வொரு தடவையும் தடுப்பாங்க இல்லையா. ஆனா ஹீரோயின் என்ன பண்ணுவா, அவங்களுடைய மனசுக்குள்ளேயே நுழைஞ்சி அவங்க ரொம்ப நேசிக்கிற மனிதர்களுடைய உருவத்தை காட்டுறாங்க. சோ அதனால யாராலையுமே ஹீரோயினை தடுத்து நிறுத்த முடியல. இப்படி நம்ம டேனை கூட்டிட்டு ரெண்டு பேரும் பேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் நோவா வந்து மயக்கத்துல இருந்து கண் முழிக்கிறான். சோ கண் முழிச்சதுமே அவங்களை எப்படியாவது பிடிங்கடா அப்படின்னு எல்லாத்தையுமே அனுப்புறான். ஆனா இவன் தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காப்பாத்தினா. அப்படியே கட் பண்ணா இப்ப கார்ல போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் டேன் கிட்ட, எனக்கே புரியல இந்த பவர் எனக்கு எப்படி வந்துச்சுன்னு. அந்த பறவையை பார்த்த நாள்ல இருந்து எல்லாருடைய மைண்டையும் நல்லா ரீட் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம உன்னை பத்தியும் எனக்கு தெரியக்கூடாத நிறைய விஷயங்கள் வந்து மனசுக்குள்ள வருது அப்படின்னு அதை கேட்ட டேன் வந்து அவனுக்கு நடந்த விஷயங்களை நினைக்க ஆரம்பிக்கிறான். அதாவது காட்டுக்குள்ள இந்த அனிமல்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனால ஏலியன் லாங்குவேஜ் வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கும். சோ ரெண்டு பேருக்கும் நடந்த விஷயத்துல ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்ற மாதிரி டேனுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதே நேரத்துல இந்த ரயில்வே ட்ராக் வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நோவாவுடைய ஒரு அடியால என்ன பண்ணிட்டான்னா பின்னாடி வந்து அவங்களுடைய காரை டைரக்டா ரெயின் மேல மோத்தி தள்ளிவிட்டேன். சோ கார் வந்து ட்ரெயின் கூட சேர்ந்து அப்படியே இழுத்துட்டு போக ஆரம்பிக்கும். வர வழி இல்லாம டேனும் ஹீரோனும் கார்ல இருந்து வெளியில ஏற்றிட்டாங்க. அதாவது ட்ரெயினோட ஏனியை பிடிச்சு மேல ஏறிட. சோ ட்ரெயின்குள்ள வந்த உடனே ஹீரோயினுடைய கை வந்து அவளுடைய அப்பாவுக்கு இருந்த மாதிரியான ஒரு டிசீஸ் இருந்துச்சுன்னு சொன்னாலே அவளுடைய அப்பாவுக்கு அது மாதிரி ரொம்ப நடந்து ஆரம்பிக்கும். உடனே தான் ஹீரோயினுடைய கையை பிடிச்சு அவங்க சமாதானப்படுத்தேன். அந்த நேரத்துல கூகோ வந்து இன்னொரு சேஃப் ஹவுஸ வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பான். ஆனா அதுக்குள்ள திடீர்னு அந்த நோவா இருக்கான் இல்லையா, அவன் கடைசியா அந்த கூகோவுடைய மைண்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான். சோ அதை ஃபீல் பண்ண அந்த கூகோ வந்து அப்படியே ஷாக் ஆயிட்டான். அடுத்த செகண்டே நோவாவும் கூகோவும் நேருக்கு நேர் மனசுக்குள்ள பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ அதாவது நோவா என்ன சொல்றாருன்னா, இந்த உண்மையை வெளியில கொண்டு வர வேலையை நீ உடனே நிப்பாட்டிரு. ஏன்னா அந்த ரகசியம் மட்டும் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா மனித இனமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னதும். ஆனா கூகோ வந்து அமைதியா, முதல்ல நான் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா நீங்க அந்த ஏலியன் கிட்ட நடந்துக்கிற விதம் ரொம்ப ரொம்ப தப்புன்றது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அவங்களால ஒருத்தங்க கிட்ட நான் ரொம்ப நாளா பேசினேன். அப்பதான் அவங்க பூமியை அழிக்கிறதுக்காக வரல, வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்காங்கன்றது தெரிஞ்சுது அப்படின்னதும். உடனே நோவா வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துறான். அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அந்த ஏலியன் வந்து கூகோ தான் தப்பிக்க செஞ்சிருப்பான் போல. உடனே கூகோ வந்து இனிமேல் உங்களால என்ன தடுக்க முடியாது அப்படின்னதும். ஆனா நோவா மனுஷங்களால இந்த உண்மையை ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா அந்த ஏலியன்ஸ் நினைச்சா நம்மள ஒரு நிமிஷத்துல அழிச்சிட முடியும். அவங்களை எதிர்த்து போராடுற அளவுக்கு நம்ம இனிமே தயாராகல அப்படின்னு சொல்ல, அதுக்கு கூக்கவும் அவங்க ஒரு நாளுமே மனிதர்களுக்கு எதிரியாகவும் இருந்தது கிடையாதுல்ல. நீங்க அவங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டே கிட்டத்தட்ட 79 வருஷமா சித்திரவதை பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏலியன் டெரர் கேம்ப் அப்படின்றது இனிமே தொடரணுமா வேண்டாமா அப்படின்ற முடிவை நம்ம எடுக்க கூடாது, மனிதர்களே எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்லிட்டான். அந்த சமயத்துல 2 ஆபீசர்ஸ் வந்து கூவ கிட்ட பேசுறதுக்காக ரூம்குள்ள வராங்க. அதுக்குள்ள நோவா அவங்களுடைய மைண்ட்ல இருந்து வெளியில போயிட்டான். ஆனா அந்த 2 ஆபீசர்ஸ் யாருன்றது நோவா ஏற்கனவே பார்த்துட்டான். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கூவோடைய இப்போதைய லொகேஷனும் கிடைக்கல. ஆனா கடைசியா போன் சுவிட்ச் ஆஃப் பண்ண இடத்தோட லொகேஷன் மட்டும் கிடைச்சிருக்கும். இதை வச்சு நோவா அடுத்த மூவுக்கு வந்து ரெடியா இருக்கிறான். அதே நேரத்துல அந்த சைடு இந்த கேர்ள் ஃபிரெண்ட் வந்து டேனுக்கு வந்து போன் பண்றா. நம்ம இந்த பூமியில வந்து தனியா இல்ல, இன்னொரு அறிவுள்ள ஒரு ஸ்பீசிஸும் இங்க இருக்காங்கன்றது எனக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு அப்படின்னதும். எனக்கு இதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா கடவுள் இவ்வளவு பெரிய யூனிவர்ஸை படைச்சிருக்கும் போது மனிதர்களை மட்டும் படைச்சிருப்பாருன்ற மாதிரி நான் ஒருபோதுமே நினைக்கல அப்படின்னு நம்ம இதே பதில் சொல்றா. அதுக்கப்புறம் இந்த டானும் ஹீரோயினும் அவங்களோட டிராவல் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு நிறைய வந்து 2 பேரையும் அமைதியா பார்த்து நிக்குது. அதே நேரத்துல அந்த தீ அணைக்கிற வண்டிகள் நிறைய வந்து இவங்க 2 பேரையும் சுத்தி வளைக்க, முதல்ல இந்த டான் வந்து ஐயோ மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு நினைக்கும் போது, ஆனா கொஞ்சம் ஒத்து பார்த்தா அவங்க வந்து இந்த அசிஸ்டன்டோட டீம்ன்றது புரிய வருது. உண்மையிலேயே கூகோ தான் அவங்களை அனுப்பி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் நான் டானையும் ஹீரோனையும் செக் பண்ணிட்டு நேரா கூகோ இருந்து அந்த சீக்ரெட் பேஸ்க்கு வந்து கூட்டிட்டு போறாங்க.
அங்க டேனி ஹீரோயினையும் சேர்ந்து வந்திருக்கிறத பார்த்து ஹூகோ வந்து அப்படியே சாக்காகிறான். அதே நேரத்துல ஹீரோயின் வந்து அங்க இருந்து ஒவ்வொருத்தருடைய மைண்டுக்குள்ளே நாலேஜ் அவங்கள பத்தின நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸே காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அங்க இருந்த டீம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹீரோயினோட இந்த சைல்ட்ஹுட் ஹவுஸ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி முழுசா மறுபடியும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சோ இத பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் ஒரு சேர்ந்து பேசவே முடியல. அப்ப கூக என்ன சொல்றேன்னா, உன்னையும் டேனியும் பத்தி நாங்க நிறைய தெரிஞ்சுக்கணும். உங்க 2 பேருக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது, ஏன் இந்த பவர்ஸ் வந்து உங்க 2 பேருக்கு மட்டும் வந்திருக்குது அப்படின்னு நாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னதும் இங்க நம்ம ஹீரோயின் அப்படியே அமைதியா நிக்கிறாங்க. ஏன்னா இந்த விஷயத்தை பத்தி அவளுக்கு ஏற்கனவே கொஞ்சம் தெரியும் போல. ஆனா அவளுடைய கடந்த காலத்தை மறுபடியும் நினைச்சு பாக்குறதுக்கு அவளுக்கு பயமா இருக்குது. அதுக்கப்புறம் மெல்ல அவளோட சைல்ட்ஹுட் ஹவுஸ்குள்ள போறாங்க. அங்க அவளுடைய அம்மா அப்பாவுடைய போட்டோ பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவளுடைய பழைய பெட்ரூம்குள்ள போன உடனே 10 வயசுல நடந்த ஒரு சம்பவம் அவளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அத வந்து ஒரு நாள் நம்ம ஹீரோயின் திடீர்னு காணாம போயிருந்தாங்க. இந்த விஷயம் கூகோக்கு ஏற்கனவே தெரியும் போல. அது மட்டும் இல்லாம இந்த டேனுக்கும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அதாவது டேன் ஒரு 5 வயசு இருக்கும்போது அவனும் ஒரு நாள் திடீர்னு காணாம போயிருந்திருப்பான். அதனால இவங்க 2 பேருக்கும் ஏலியனுக்கும் ஏதோ ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குன்ற மாதிரி கூகோக்கு ஏற்கனவே தெரியும். அதனால கூகோ வந்து உங்களுக்கு உண்மைக்குமே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த மறந்து போன மெமரிஸுக்குள்ள மறுபடியும் நீங்க போகணும் அப்படின்னு சொல்றான். சோ இந்த விஷயத்த முன்னாடி பிடிச்சு ஒரு ஏலியன் கிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டதாகவும் சொல்ல. சோ கொஞ்சம் யோசிச்சதுக்கு அப்புறம் நம்ம டேனோ ஹீரோயினும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கூகோ வந்து நோவா பேஸ்ல இருந்து திருடிட்டு வந்த 3வது ஏலியன் டிவைஸ் எடுத்து காமிக்கிறான். அதாவது இப்ப ஒரு டிவைஸ் வந்து நோவா கிட்ட இருக்குது, இன்னொன்னு டிவைஸ் டான் கிட்ட இருக்குது. இப்ப 3வது டிவைஸ் வந்து கூகோ கிட்ட இருக்கு இல்லையா, அந்த டிவைஸை டான் ஹீரோயின் கையில கொடுத்து இதோட பவரை பயன்படுத்தி உங்க பாஸ்டுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்ல அடுத்த செகண்ட் 2 பேருடைய மைண்டும் அப்படியே ஒவ்வொன்னா கனெக்ட் ஆகுது. அந்த ஏலியன் டெக்னாலஜி வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே ஹீரோனுக்கு 10 வயசுல நடந்த சம்பவம் அப்படியே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதனால நம்ம ஹீரோயின் அந்த அவளுடைய ரூம்ல தனியா இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பெரிய மான், நிறைய பறவைகள், இப்படி பல அனிமல்ஸ் வந்து அவளை சுத்தி வர ஆரம்பிச்சிருக்கும். ஆனா அது சாதாரணமான அனிமல் கிடையாது. அவங்க எல்லாருமே மனித உருவத்துக்கு பதிலா அனிமல் உருவம் எடுத்திருந்த ஏலியன்ஸ். ஏன்னா அந்த உருவத்துல இருந்ததான் மனிதர்கள் வந்து பயப்படாம இவங்களை நம்புவாங்க இல்லையா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த அனிமல்ஸ் கூட வெளியே போறாங்க. கொஞ்ச தூரம் நடந்ததுமே அப்படியே ஒளி வீசிக்கிட்டு இருந்த ஒரு விசித்திரமான வீட்டுக்கிட்ட போய் சேர்றாங்க. ஆனா அது ஒரு வீடே கிடையாது, அது வந்து ஒரு ஏலியன் ஸ்பேஸ் ஷிப். உள்ள போன உடனே ஹீரோனுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மேல படுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏலியன் வந்து அவங்க மேல சில எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஹீரோயினை காயப்படுத்துறதுக்காக கிடையாது, மனிதர்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த நேரத்துல இன்னொரு சின்ன பையனும் இருக்கிறத ஹீரோயின் பாக்குறாங்க. அவன் வேற யாரும் கிடையாது, சின்ன வயசுல அதான் 5 வயசுக்கு முன்னாடி இந்த டேனும் காணாம போயிருப்பான் இல்லையா, அந்த டேன் தான் இவன். அவனும் அதே மாதிரி அங்க மாட்டிக்கிட்டு பயத்துல அழுதுட்டு இருப்பான். அதை பார்த்து ஹீரோயின் அவனுடைய கையை பிடிச்சி அப்படியே அவனை சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த ஏலியன் டிவைஸ் 2 பேருடைய உடம்புக்குள்ளயும் ஏதோ ஒரு சக்தியை வந்து செலுத்த ஆரம்பிக்குது. அந்த நிமிஷத்துல தான் இப்ப உங்ககிட்ட இருக்கிற சூப்பர் பவர்ஸ் வந்து 2 பேருக்கும் கிடைச்சிருக்கும். சோ அந்த உண்மை வந்து இப்பதான் நம்ம டேனுக்கும் ஹீரோயினுக்கும் முழுசா புரியுது. உடனே ஹீரோயின் கூகோவை பார்த்து இப்ப எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு, இனிமேல் என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல. ஆனா அந்த நேரத்துல நோவோடைய ஆளுங்க பாத்தீங்கன்னா இந்த சீக்ரெட் பேஸ வந்து கண்டுபிடிச்சு உள்ள வந்துட்டாங்க. உள்ள போய் பார்த்தா முழு பேஸும் காலியா இருக்கும், ஒருத்தர் கூட இல்ல. ஆனா உண்மைக்குமே ஹீரோயின் அந்த ஏலியன் டிவைஸை பயன்படுத்தி அங்க இருந்த எல்லாரையுமே அப்படியே மறை வச்சிருப்பாங்க. அதனால வோடஃபோன் ஆளுங்க வந்து யாராலையுமே இவங்க வந்து பார்க்க முடியாம அப்படியே குழப்பத்துல சுத்திட்டு இருக்க. அந்த குழப்பத்துல ஒருத்தன் வண்டி மேல மோதி கீழே விழ. உடனே நம்ம கூகோ வந்து அவனுடைய டீம் ஃபுல்லா ட்ரக்ல ஏத்திக்கிட்டு அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சிட்டான். ஆனா அந்த ஏலியன் டிவைஸோடைய முழு பவரை பயன்படுத்தினதுனால அது முழுசாவே டேமேஜ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருமே நேரா ஹீரோயின் வேலை பார்க்குற அந்த நியூஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போட்டாங்க. அங்க போனதுமே ஹீரோயின் அவளுடைய பாஸை மீட் பண்ணி இன்னைக்கு நான் தான் நியூஸ் வந்து ரீட் பண்ண போறேன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த பாஸோடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. அதனால அந்த பாஸும் பாத்தீங்கன்னா உடனே சம்மதிச்சிட்டாரு. அந்த நேரத்துல இந்த கூகோ வந்து ஒரு முக்கியமான பாக்ஸை கொண்டு வர சொல்றான். சோ அந்த கூகோ சொல்லியிருந்த அந்த முக்கியமான பாக்ஸ் அவனோட டீம் வந்து அங்க கொண்டு வராங்க. அதுக்குள்ள அந்த டேன் என்ன பண்றான்னா கண்ட்ரோல் ரூமுக்கு போய் அந்த ஓட்டர்ஸ் கிட்ட இருந்து அந்த சீக்ரெட் பிடிஎஃப் ஃபைல்ஸை அப்படியே ஒவ்வொன்றா இன்டர்நெட்ல வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ கொஞ்ச நேரத்துல அந்த விஷயம் நோவாவுக்கும் அவனோட டீமுக்கும் தெரிஞ்சிடுது. உடனே என்ன பண்றான்னா அவங்க வேகமா அந்த நியூஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. அங்க நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அவளை தடுக்க அப்படியே ஓட்டுறாங்க. ஆனா அந்த நேரத்துல அந்த கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா இல்லையா, அவ டான் கிட்ட இருந்த கடைசி ஏலியன் டிவைஸை ஹீரோயின் கையில கொடுத்துட்டான். சோ அந்த டிவைஸை ஹீரோயின் ஆக்டிவேட் பண்ண உடனேயே இனிமேல் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. சோ வேற வழி இல்லாம முழு பில்டிங்கோட பவரை வந்து ஆஃப் பண்ணிட்டான். ஆனா ஹீரோயின் வந்து ஏலியன் டிவைஸோட பவரை யூஸ் பண்ணி மறுபடியும் எல்லா லைட்டையும் ஆன் பண்ணிட்டாங்க. அடுத்த செகண்டே உலகம் முழுக்க அப்படியே லைவ் பிராட்காஸ்ட் வந்து ஆரம்பிக்குது. சோ நாமாவால எதுவுமே பண்ண முடியல. அவனுடைய தோல்வியை அப்படியே உட்கார்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம லைவ்ல ஹீரோயின் என்ன பேசுறாங்கன்னா 1973 வருஷம் ரஷ்யால ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வந்துருச்சுன்ற மாதிரியான செய்தி உண்மைதான். அது மட்டும் இல்லாம 1947 இருந்தே ஏலியன்ஸ் வந்து பூமிக்கு வந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க. சோ கூடவே பல நூற்றாண்டுகளாவே ஏலியன்ஸ் மனிதர்களுடைய தொடர்பு வச்சிருந்ததாகவும்
இருந்ததாகவும் அவங்களுடைய டெக்னாலஜி வந்து மனிதர்களை விட 1000 மடங்கு முன்னாடி இருந்ததாகவும் இந்த உலகத்துக்கே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலுமே சில சக்தி வாய்ந்த மனிதர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த டெக்னாலஜியை திருடணும்னு ஆசைப்பட்டு ஏலியனுடைய உண்மையை 79 வருஷமா உலகத்துக்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருந்தாங்க. ஆக இன்னைக்கு டிஸ்க்ளோசர் டே. ஆனா அந்த உண்மையை இனிமேல் யாராலையுமே மாத்தவும் முடியாது, மறைக்கவும் முடியாது அப்படின்னு சொல்ல இதே நேரத்துல அந்த டான் என்ன பண்றான்னா அப்படியே அந்த சீக்ரெட் ஃபைல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சாங்க இல்லையா, அதே வெளியிட அந்த வீடியோஸ் வானத்துல பறக்கிற பிரம்மாண்டமான ஏலியன் ஸ்பேஸ்ஷிப், அது தோரத்துல மிலிட்டரி ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு இது வரைக்குமே மக்கள் எதுவுமே பாத்திராத காட்சிகள் எல்லாமே வெளியாகுது. சோ உலகம் ஃபுல்லுமே கோடிக்கணக்கான மக்கள் வந்து இதை லைவா பாத்துட்டு இருக்காங்க. முதல்ல இந்த வீடியோ வந்து ஏன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் பூமியோடைய மேல பெரிய பெரிய ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வந்து உண்மைக்குமே இருக்கிறது எல்லாருமே பார்த்ததுமே, அது மட்டும் இல்லாம 1947 முத முறையா பூமிக்கு வந்த ஏலியன்ஸ் மேல மனிதர்கள் வந்து அட்டாக் பண்ணதை பார்த்து அதுவும் அவங்களை காயப்படுத்திருப்பாங்க, அவங்களை பிடிச்சு வச்சு கொடூரமா சித்திரவதை பண்ணதுன்னு எல்லாத்தையுமே இந்த மக்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்ததுமே அப்படியே அதிர்ச்சியில் அப்படியே மறந்து போக, ஏன்னா அந்த ஏலியன்ஸோட நிலைமை உண்மைக்குமே ரொம்பவே பாவமா இருக்கும். இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கும் ஓட்டச் மாதிரி பெரிய சீக்ரெட் ஆர்கனைசேஷனுக்கும் பல வருடங்களாவே தெரியும். ஆனா அவங்க அந்த உண்மையை உலகத்துக்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, பல தடவை மனிதர்களும் ஏலியன்ஸும் அமைதியா மீட்டிங் பண்ணியிருந்தாலுமே அந்த மீட்டிங் ஒழித்ததுமே அந்த ஏலியன்ஸை பிடிச்சி ஜெயில வந்து அடைச்சி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி உலகத்துக்கே இப்ப தெரிய வந்துடுது. அதே நேரத்துல இந்த கூகோவும் அந்த ஸ்பெஷல் பாக்ஸ் வந்து திறக்கிறான். அதுக்குள்ள இருந்த ஒரு ஏலியன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கடைசியா சுதந்திரமா வெளியில வருது. சோ அந்த டானோ ஹீரோயினும் அமைதியா பாத்துட்டு இருக்க. அந்த ஏலியனுக்கு டானோ ஹீரோயின்ன்றது யாருன்றது ஏற்கனவே தெரியும் இல்லையா. சோ இந்த லைவ உலகத்துல இருக்கிற எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த ஏலியன் வந்து அதோட விசித்திரமான லாங்குவேஜ்ல டானுக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்லுது. சோ டானுக்கு தான் அதை புரிஞ்சிக்க முடியும் இல்லையா, அதனால உடனே புரிஞ்சுக்கிறான். அந்த ஹீரோயின் கிட்ட டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றான். அடுத்த செகண்ட் ஹீரோயின் மறுபடியும் லைவ் கேமரா முன்னாடி வந்து ஒரே வார்த்தை சொல்றாங்க, கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட இந்த படத்தையே முடிச்சிடுறாங்க. சோ இந்த எண்டிங் வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணுது இல்லையா. சோ ஆன்லைன்ல இதை பத்தி நிறைய பேர் என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கன்னா, அதாவது அந்த ஏலியன் கொடுத்த மெசேஜ் படி நாங்க வந்து பூமியை அழிக்க வரல, எங்களுடைய டெக்னாலஜியை மனிதர்கள் கூட ஷேர் பண்ணி எல்லாருமே சேர்ந்து முன்னேறணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்றது தான். ஒருவேளை அதனால தான் படம் ஃபுல்லா பில்டப் பண்ணப்பட்ட அந்த வேர்ல்டு வார் 3ன்ற மாதிரி ஸ்டார்டிங்ல பேசியிருப்பாங்க இல்லையா, அதுவும் தடுக்கப்பட்டிருக்கலாம். கடைசியில அந்த ஏலியன் எல்லாரும் முன்னாடி வந்து கேளுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கும் இல்லையா. அது மூலமா இந்த ஏலியன் வந்து கெட்டது பண்ண வரல, நல்லது பண்ணதான் வந்திருக்குன்ற மாதிரி எல்லாருமே லிசன் பண்ணணும்ன்ற மாதிரி தான் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. சோ ஓவராலா பார்த்தா அந்த படத்துடைய கான்செப்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும். ஆனா கிளைமேக்ஸ்ல மட்டும் கொஞ்சம் சதப்பிட்டாங்க இல்லையா, இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். சோ என்ன பொறுத்தவரை கடைசியில் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கலாம். சோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. லாஸ்டா நம்ம LG ஸ்குவாட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்க மக்களே. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.